السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: ومن يدبر الأمر فسيقولون الله فقل أفلا تتقون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أن الله يرتضع عبده بما أعطاه فقد رضي بما قسم الله له بارك الله له فيه ووسع ومن لم يرضع لم يبارك له أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்போடியுமாகிய எல்லாம் வந்த அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்வோமாக. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்களின் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை தோன்றுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். யௌமுல் ஜும்மா, வெள்ளிக்கிழமை, நன்மைகளை அள்ளி தரக்கூடிய இந்த நாளில் முதன்மையாக வரக்கூடிய சமூகமாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. ஜிஎஸ்டி குறைந்தது அல்லாஹ்வின் அருள் பார்வை என்ற தலைப்பில் நல்ல தகவல்களோடு முழு செய்தி எடுத்துரைக்க அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பு குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜிஎஸ்டி குறைந்தது உலகெங்கும் குறிப்பாக இந்தியாவில் மிக பிரபலியமாக பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இன்றைக்கு நான் பார்க்கிறேன். ஏறக்குறைய 8 ஆண்டுக்கு முன்பதாக ஒரு இரவு நேரத்தில் 2000 ரூபாய் செல்லாது என்ற அறிவிப்பு வந்தபோது மக்கள் எல்லாம் பதட்டம் அடைந்தார்கள். அதை தொடர்ந்து அடித்தட்டு மக்கள், நடுத்தர மக்களுக்கு அடிப்படை வாழ்வுரிமை எல்லாம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதை தொடர்ந்து ஒவ்வொரு நெருக்கடிக்கு நடுத்தர மக்கள், அடித்தர மக்கள் ஆளானார்கள். ஜிஎஸ்டியால் ஒரு 8 ஆண்டுக்கு முன்பதாக கடும் பணம் நெருக்கடியை சந்தித்த மக்களுக்கு செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் ஏறக்குறைய 4 வகையாக பிரிக்கப்பட்ட ஜிஎஸ்டி அது 2ஆக மாற்றப்பட்டு இன்றைக்கு குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கும் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை உண்டாக்கி தரப்பட்டிருக்கிறது. இந்த நிலை வரவேற்கத்தக்கது. இந்த நிலையிலிருந்து முஸ்லிம் சமூகம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்க வேண்டும். இந்த நிலை உருவானதற்கு மூல காரணம் என்ன என்று பார்க்கின்ற போது இது அல்லாஹ்வுடைய அருள் பார்வை என்பதாக மிக தெளிவாக தெரிகிறது. தவறானவன், கடுமையானவன், இரக்கம் இல்லாதவன் என்று தெரிந்தும் கூட அந்த கூடாரத்தில் இருந்து அடித்தட்டு மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டாக்கி தர முடியும், பொருளாதாரத்தில் மேம்பட செய்ய முடியும் என்று ஒரு கேள்வியாக இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கு அந்த தீய கூடாரத்திலிருந்து வாழ்வுரிமையிலிருந்து பொருளாதாரத்தை இழந்து
பொருளாதாரத்தில் மேம்பட முடியாமல் 8 ஆண்டுக்கு மேலாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு நல்ல விடியல் பிறந்திருக்கு என்று சொன்னால் இதை அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று முஸ்லிம்கள் சந்தோஷமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதனால தான் ஜிஎஸ்டி குறைந்தது, இது அல்லாஹ்வுடைய பார்வை என்பதாக இன்றைய ஜும்மாவிலே பார்க்க முடிகிறது. இன்றைக்கு உலகில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தன் வாழ்விலே நலவுகள் ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் எல்லா மக்களும். அந்த நலவுகள் என்றென்றும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அதிலும் எல்லா மக்களும். அந்த நலவுகள் தங்கு தடை இல்லாமல், துண்டிப்பில்லாமல், நீண்ட காலமாக அது நீங்கி விடாமல் தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எல்லா மக்களும் ஆசைப்படக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு அது நினைவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கனவு நிஜமாக இருக்கிறது. ஒரு ஏழை மக்களுக்கு ஒரு விடியல் பிறந்திருக்கு என்று சொன்னால் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வை என்பதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன் ஷரீஃபிலே கம்பீரமாக பேசுவான். எப்படிப்பட்ட நிலை என்று சொன்னால் வமை யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுவார்களோ, யார் அல்லாஹ்வை அஞ்சுவார்களோ, அப்படி பயப்படக்கூடிய மக்களுக்கு, அப்படி அஞ்சக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா நெருக்கடியான வாழ்க்கையிலிருந்து அவர்களை விடுதலை செய்து விடுவான். வறுமையான வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் அவர்களை விடுதலை செய்து விடுவான். அது பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் சரி, உறவுமுறை நெருக்கடியாக இருந்தாலும் சரி, மன அழுத்தங்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நெருக்கடியான வாழ்க்கை மனிதர்கள் வாழுகிறார்கள். அதில் குறிப்பாக முஸ்லிம்கள் இறையச்சத்தோடு வாழ்ந்தால் அந்த இறையச்சத்தின் பலனாக அல்லாஹ் அவர்களை அதிலிருந்து விடுவித்து விடுகிறான் என்பதாக குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் பேசுகிறான். இரண்டாவது அல்லாஹ் ஆயத்தை தொடர்ந்து பேசுவான். அவர்கள் அறியாத புறத்திலிருந்து நாம் அவர்களுக்கு உணவுகளை விசாலமாக வழங்கி விடுவோம். எங்க இருந்து எப்ப இருந்து எந்த செல்வம் வரும், எப்படிப்பட்ட வாழ்வாதார உயர்வு, படித்திருந்த உயர்வு யாருக்குமே தெரியாது. திடீர்னு பார்த்தா ஒரே இரவுல திடீர்னு நம்ம செல்வந்தராக மாறிப்போம், பெரிய பணக்காரனாக மாறிப்போம். எதிர்பார்க்காத விதத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு உணவுகளுடைய விசாலத்தை வழங்கிடுவான். அடுத்து அல்லாஹ் சொல்லி முடிப்பான், வமைய தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு. எனவே அல்லாஹ்வை யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன் என்று அல்லாஹ் சூரத்து தலாக்கிலே மிக அற்புதமாக தன்னுடைய வசனத்தில் கம்பீரமாக பேசுவான். இந்த ஆயத்தை நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் உலகில் வாழக்கூடிய முஸ்லிம் சமூகம் அல்லாஹ்வை பயப்படுகிறது, அல்லாஹ்வை அச்சப்பட்டு வாழுகிறது, அல்லாஹ்வுக்கு எல்லா செயலும் இறையச்சத்தோடு பயந்து வாழுகிறார்கள். அந்த இறையச்சத்தின் வெளிப்பாடுதான் ஒரு தவறான கூடாரத்திலிருந்து கூட உலகத்தில் உள்ள, குறிப்பாக இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும், குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களில் அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து அல்லாஹ் ஒரு விதமான விடுதலையை தந்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த விடுதலைக்கு அல்லாஹ் ஆயத்தில் பேசுவான், யார் அல்லாஹ்வை பயப்படுவார்களோ அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையிலிருந்து நாம் விடுதலை தந்து விடுவோம். ஏறக்குறைய 15 ஆண்டு காலமாக ஒரு தங்கத்தையோ அல்லது ஒரு வெள்ளியையோ அல்லது ஒரு சொகுசு வாகனத்தையோ அல்லது 2 சக்கர மோட்டார்களையோ அல்லது மனைகளையோ அல்லது அத்தியாவசிய பொருட்களையோ அன்றாட பயன்பாட்டுக்கு குடும்பத்துக்கு தேவையான எதையும் நம்மால் வாங்கிட முடியாது, வாங்கிடுவோமா என்ற கனவில் வாழ்ந்த நடுத்தர அடித்தட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு அற்புத ஜாக்பாட் அடிச்சிருக்குங்க. இது ஏதோ அரசாங்கத்தால அந்த துறையில இருக்கிறவங்களால சாத்தியப்படுத்த முடிஞ்சது என்று ஒரு பக்கம் இருந்தாலும், மற்றவர்கள் நினைத்தாலும் ஈமான் கொண்ட முஸ்லிம்கள் இது அல்லாஹ்வால் சாத்தியப்படுத்த முடிந்தது என்பதை நினைத்து பார்த்து அல்லாஹ்வுக்கு சுக்ரியா செய்வதுதான் ஈமானுடைய 72 கிளைகளில் ஒரு கிளை என்பதை அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி காமிக்கிறார்கள். நாம் வாழக்கூடிய இந்த உலகில், இந்த துனியாவில் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு எத்தனை அத்தியாவசிய பொருட்கள் தேவைப்படுகிறது. அது அத்தனை அத்தியாவசிய பொருட்களுக்கு பொருளாதாரம் தேவை. அந்த பொருளாதாரத்தில் தான் முஸ்லிம் சமூகம் பின்தங்கி இருக்கிறது. இன்றைக்கு நாம் நினைத்ததெல்லாம் வாங்கலாம். இன்னைக்கு தேவைக்கு நீங்க போனீங்கன்னா
ஒரு நகை கடைக்குள்ள அல்லது ஒரு வாகன ஷோரூம்ல அல்லது அன்றாட பயன்பாட்டுக்கு அல்லது சுப காரியங்களுக்கு அல்லது விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லா நிலைகளில் இருந்தும் இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம், குறிப்பாக பொருளாதாரத்தை துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஜிஎஸ்டி வரியை எதெல்லாம் குறைக்கப்பட வேண்டும் அதெல்லாம் குறைத்து, இதில் செல்வந்தர்களுக்கு பெரிய சந்தோஷமா இல்லை என்று தெரியவில்லை, நடுத்தர மக்கள் அடித்தட்டு மக்களுக்கு பெரும் ஆனந்தம், பெரும் சந்தோஷம். நம்ம வீட்டு செல்ல பிள்ளைகள், நம்ம வீட்டு இளம் பெண்கள், நம்ம வீட்டு யுவதிகள் நிக்காக செய்து தரக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் தங்கத்தின் விலை உச்சத்தில் இருந்தது, வெறுமனே 1 கிராம். இன்றைக்கு அந்த 1 கிராம் ஏறக்குறைய 10,500 உள்ளதா இன்னைக்கு இந்த ஜிஎஸ்டி வரியால் குறைக்கப்பட்டு சொன்னா சர்வ சாதாரணமாக அந்த 1 கிராம் தங்கத்தை கூட என்ன செய்யலாம், இன்னைக்கு நடுத்தர அடித்தட்டு மக்கள் அதை சேமித்து வைத்து தங்களுடைய எதிர்கால வாழ்க்கை பிள்ளைகளுக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கி தந்தவர்கள் அரசாங்கமாக இருந்தாலும் முஸ்லிம் சமூகம். இது நாம் செய்த அமலின் வர்க்கத்தினால், நம் இறையச்சத்தின் வெளிப்பாட்டால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள்கொடை, இதை நினைத்து பார்க்க வேண்டும், இதற்கு சுக்ரியா செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்ற ஒவ்வொரு நிலையிலும் நாம் உருவாக வேண்டும். ஒருத்தர் மளிகை கடைக்கு போறார், ஒருத்தர் ஸ்டோரூமுக்கு போறார், ஒருத்தர் நகை கடைக்கு போறார், பொருள் வாங்குறார். இவருக்கு தெரியாது ஜிஎஸ்டி குறைஞ்சதுன்னு. ஆனா இவரு இல்லையே, இது இவ்வளவு விலையாச்சு, ஏன் இவ்வளவு கம்மியா வாங்குறீங்க, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? மோடிஜி நமக்கு ஜிஎஸ்டியில பெரிய ஒரு சந்தோஷத்தை தந்திருக்கிறார் தீபாவளிக்கு என்று சொல்லி, இன்றைக்கு ஒரு பொருளை வாங்குகிற பொழுது அதன் விலை கூடுதலாக இருந்த ஒரு காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு விலை குறைக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் அந்த இடத்தில் ஒரு இஸ்லாமியன் இது குறைக்கப்பட்டதுடைய பின்னணியிலே அல்லாஹ்வை மறந்துவிட்டு, அல்லாஹ்வை முற்றிலுமாக உள்ளத்திலே எண்ணம் கொண்டு வராமல் எவ்வளவு பெரிய நலன் செய்திருக்கிறார், எவ்வளவு பெரிய கிருபை செய்திருக்கிறார் என்று அல்லாஹ்வை ஒரு முஸ்லிம் மறப்பானையானால் அந்த மறந்த நிலைக்கும் அல்லாஹ்விடத்தில் மறுமை நாளில் கேள்வி உண்டு என்பதை குர்ஆன் மிக தெளிவாக நம்மிடத்திலே எச்சரிக்கை செய்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு ஒவ்வொரு நிலையிலும் ஜிஎஸ்டி குறைந்திருக்கிறது. அப்படி குறைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதற்கு மோடிஜி தான் காரணம் என்று நாம் நினைப்பது சாத்தியம்தான், சரிதான். ஆனால் அல்லாஹ்வை மறப்பது சாத்தியம் இல்லை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். அப்படி ஒருவன் மறப்பானையானால், அப்படி மறக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூர், மனிதன் இருக்கிறான நிச்சயமாக தன் ரப்புக்கு நன்றி கேட்டவன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். வாழும் நாட்டில், வாழும் நம்முடைய இந்த பகுதியில் நமக்கு அரசாங்கத்தால், அதிகாரத்தால் நமக்கு ஒரு விடியல் தரப்பட்டிருக்கிறது, வரவேற்கத்தக்கதுதான். அதற்காக ரப்பை மறப்பது, அல்லாஹ்வை மறப்பது என்பது இது நியாயமான விஷயம் இல்லை என்பதையும் அல்லாஹ் குர்ஆனிலும் ஹதீஸின் வழியாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூர். ஒரு விவசாயி மன்ற ஒரு டிராக்டர் வாங்குறாருங்க, 42,000 ரூபாய் மிச்சப்படுத்துறாங்க. ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க சரக்கு ஏற்றுமதி இறக்குமதி எவ்வளவு ஆயிரங்களை மிச்சப்படுத்தலாம், அத்தியாவசிய பொருட்கள்ல எவ்வளவு ஆயிரங்களை மிச்சப்படுத்தலாம். அப்படி மிச்சமாகக்கூடிய பணங்களை எல்லாம் மற்ற தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நற்சூழலை உருவாக்கி தந்தவன் அரசாங்கமோ அதிகாரமோ துறை ஒரு பக்கம் இருந்தால், இது ரப்பு நம்ம மீது வச்சிருக்கிற கருணை, ரப்பு நம்ம மீது வச்சிருக்கிற பாசம், நம்முடைய அமலின் காரணமாகத்தான் இந்த நிலை அல்லாஹ் வாழும் நிதர்சனமான நிகழ்காலத்தில் இந்த அருளை வெளிப்படுத்தியிருக்கிறார். அல்லாஹ் எத்தனையோ அருள் செஞ்சிருக்கிறான், அது நம்ம பார்வைக்கு, நம்ம அறிவுக்கு எட்டதில்லை. அதனாலதான் நம்ம அல்லாஹுடைய அருளை பெரிதா கருதுறது இல்லை. அல்லாஹுடைய நியமத்தை நீங்க என்ன நினைச்சா உங்களால எண்ணி முடிக்க முடியாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல எண்ணி முடிக்க முடியும். உங்கள் ஆயுள் முடித்து விடும், ரப்பினுடைய நியமத்தை எண்ணி முடிக்க முடியாது. அப்படி கோடான கோடி கொடுக்கப்பட்ட நியமத்துக்கள் ஒரு நியமத்து தான் வாழும் நிகழ்காலத்தில் அடித்தட்டு மக்கள், நடுத்தர மக்களுக்கு அல்லாஹ்வால் செய்யப்பட்ட ஒரு பெரும் உதவி, ஜிஎஸ்டியில குறைக்கப்பட்ட பெரும் ஒரு அற்புத ஒரு ஏற்பாடு. ஏன்னா இன்னைக்கு எல்லா இடங்களிலும் பரவலா அவருதான் இவருதான் அவங்களாலதான் இன்னைக்கு நாங்க நிம்மதியா வாழ்றோம். ஒரு படைப்பால் இன்னொரு படைப்புக்கு நிம்மதி என்பது எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வால் மட்டும்தான் ஒரு படைப்புக்கு நிம்மதி தர முடியும்.
இந்த உலகத்தில் படைப்பினங்களால் தான் நமக்கு எல்லாம் நடக்கிறது என்று ஒரு படைப்பு விளங்கி வாழும் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை குஃபர் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒன்னால் தான் நான் வாழ்விலே உயர்ந்தேன், ஒன்னால் தான் பொருளாதாரத்தில் உயர்ந்தேன், ஒன்னால் தான் நான் வாழ்விலே சிறகடித்து பறக்கிறேன் என்று ஒரு படைப்பு இன்னொரு படைப்பை பார்த்து சொல்வது அது ஏற்றமான சொல் அல்ல. அல்லாஹ்வையே முன்னிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்தியவர்கள் தான் நபிகள் நாயகம். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்பான், காரியங்களுடைய அனைத்து கட்டளையும் யாரிடத்தில் இருக்கிறது? அப்படி கேட்கின்ற பொழுது அந்த குஃபார்கள், மக்காவில் உள்ள குஃபார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. ஒத்துக்கொள்வார்கள் குஃபா, அல்லாஹ் தான் எல்லாம் நடத்துறான். அடுத்து அல்லாஹ் கேட்பான், அன்னா துஃபகுன் ஃபகுல் அஃபலா தத்தகுன், பிறகு ஏப்பா நீங்க அஞ்ச மாட்டீங்க? பொருளாதாரத்துடைய துறையில் இருக்கக்கூடிய சீதாராமன் அவர்கள் தான் ஜிஎஸ்டி குறைச்சாங்க என்று ஒரு பக்கம் இருந்தாலும், மறுபக்கம் இதை சாத்தியப்படுத்தியது யாரு? சாத்தியப்படுத்த முடியுமா? சாத்தியத்துக்கு உண்டாகுமா? புழக்கத்தில் இருந்த நோட்டுகளை, புழக்கத்தில் இருந்த எத்தனை அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் கடும் உச்சத்தில் கொண்டு போய் வைத்த 8 ஆண்டு காலத்துக்கு முன்பதாக இருந்த ஜிஎஸ்டி நிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைக்கும் வித்தியாசத்தை வைத்து பார்த்தால் இது சாத்தியமே படாது. அவங்க அஜெண்டாவில் இது கிடையாது. ஆனால் இன்றைக்கு அதை சாத்தியப்படுத்த முடிந்திருக்கு என்று சொன்னால் காரியத்துடைய பொறுப்பு யாரிடத்தில் இருக்கிறார்? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் என்று சொல்கிறீர்களே, பக்குல் அப்பதா தத்தக்கும், ஏன் பயப்பட மாட்டேங்கிறீங்க? பயப்படுங்க, எனக்கு அஞ்சுங்க, நான் தான் எல்லா காரியத்தை நிர்வகிக்கக்கூடியவன், எல்லாம் என்னுடைய ஆற்றல், என்னுடைய கண்ட்ரோல் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கம்பீரமாக பேசுகிறார். ஹதீஸ்ல பெருமானார் சொல்வார்கள், அன்னல்லாஹ் யுப்தலி அப்தஹு பிமா அஅதாஹு, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு செல்வத்தை வழங்கினான். அந்த செல்வத்தை பெற்ற அந்த அடியான் என்ன செய்தான்? சமன் ரதிய பிமா கஸமல்லாஹ், ஆமா இந்த செல்வம் அல்லாஹ்வால் எனக்கு கொடுக்கப்பட்டது, இந்த ஜிஎஸ்டி குறைந்ததும் அல்லாஹ்வால் செய்யப்பட்ட உதவிதான் என்று ஒரு அடியான் புரிந்து கொண்டால் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் ரசூல் சொல்லுகிறார்கள், பரக்கல்லாஹு லஹு, அந்த செல்வத்தில் அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்வான். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், வவஸ்ஸரு வமல்லம் யர்லம், யார் அல்லாஹ்வால் தரப்பட்ட பொருளாதாரத்தை புரிந்து கொள்ளவில்லையே, சரி அல்லாஹ் ஏழ்மையா படைச்சிருப்பான், செல்வந்தரா இருப்பார், திடீர்னு ஏழ்மையா ஆயிடுவார், அந்த நிலைகளை பொருந்திக்கணும். அல்லாஹ் ஏதோ நலவுக்கு இப்படி ஆக்கி இருக்கிறான். 8 ஆண்டுக்கு முன்னாடி உச்சத்தில் இருந்த ஜிஎஸ்டி அந்த நிலையில நாம எவ்வளவு சபரா இருந்தோமோ, எவ்வளவு பொறுமையா அந்த நிலைகளை கடந்தோமோ, சாதாரணமான விஷயமா குடும்பத்தை நடத்துறது, ஒரு பொருளை வாங்க முடியுமா? எல்லாத்துலயும் ஜிஎஸ்டி, எல்லாத்துலயுமே வாங்கி சாப்பிடுற சின்ன கல்ல முட்டாயில இருந்து தொடங்கி தலைக்கு வைக்கிற எண்ணெயில இருந்து, வாடுற சீப்புல இருந்து, உடுக்கிற உடையில இருந்து, ஓட்டுற வாகனத்திலிருந்து, பார்க்கிற திரையரங்கு காட்சியிலிருந்து எல்லாத்திலும் வரி, அதெல்லாம் பொறுமையா கடந்து வந்த அந்த நிலைகளை எவன் ஒருவன் புரிந்து கொள்ளவில்லையோ, அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், யுபாரிக் லஹு, அல்லாஹ்வுடைய செல்வத்துல பரக்கத்தை எடுத்துவான் அப்படின்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு காலகட்டத்தில் நாம் விலை உயர்வு உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் ஈமானோடு பொறுமையோடு கடந்து வந்ததுக்கு பிரதிபலன் தான் அல்லாஹ் இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 4 நாட்களுக்கு முன்பதாக, ஒரு பக்கம் வயிறு எரிதா என்ன எரிதுன்னு தெரியல அந்த கூடாரத்துல, ஆனால் அவர்களா இன்றைக்கு அடித்தட்டு மக்கள், நடுத்தர மக்களுக்கு ஒரு நலவு நாடப்பட்டிருக்குன்னு சொன்னா இது அவர்களால் எடுத்த முடிவு அல்ல, அல்லாஹ்வால் எடுக்கப்பட்ட முடிவு என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறான். ஹதீஸிலும் பெருமானார் அதை தெளிவுபடுத்துகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஜிஎஸ்டி இந்த அடித்தட்டு மக்களுக்கும் நடுத்தட்டு மக்களுக்கும் ஒரு பெரும் மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. இப்படி மகிழ்ச்சி தந்திருக்கக்கூடிய இந்த பெரிய இந்த ஜாக்பாட் சாதாரண விஷயம் இல்லையே. நீங்க பார்க்கலாம், ஜிஎஸ்டி குறைஞ்சதுன்ற அறிவு வந்ததுக்கு பின்னாடி 4 அடுக்குகளாக இருந்த 28, 18, 12, 5, 0 இந்த பல அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி 2 நீக்கிட்டு 0 இருந்து 5%, 12% இன்னைக்கு ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டிருக்கு. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அதான் எல்லாத்துலயும் ஜிஎஸ்டி குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி மாற்றார்கள், மாற்று சகோதரர்கள் ஒரு பக்கம் போறாங்க. ஆனா இஸ்லாமிய சமூகம் இதை பயன்படுத்திக்கிட்டு தனக்கு விரும்பிய மொபைல் போன்கள், விலை உயர்ந்த மொபைல் போன்களை வாங்கிக்கிறது,
அதான் ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்க. 15 லட்சம் காரு நமக்கு 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு ஜிஎஸ்டி குறைஞ்சி நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? இந்த துனியா அழிந்து போகக்கூடிய இந்த வாழ்க்கையில இந்த சலுகைகளை பயன்படுத்துறது நல்லதுதான். ஆனா இதுல ஷர்ரு இருக்குமா, இதுல கயிறு இருக்குமான்றது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஒரு பொருளை தர்மம் பண்ணும்போது மனசால தர்மம் பண்ணணும். அப்பதான் வாங்குறவன் நல்லா இருப்பான், கொடுத்தவங்க நல்லா இருப்பான். இந்த தொலைஞ்சுக்கோ அப்படின்னு மனசால கொடுக்குற நினைக்கிறீங்க தர்மம் இருக்கு பாருங்க, அது கொடுத்தவங்களும் உருப்பிட மாட்டோம், வாங்கிட்டு போனவும் நல்லா இருக்க மாட்டோம். இது உண்மை, யதார்த்தம். இன்னைக்கு குறைச்சிட்டோம். இன்னைக்கு ஒரு மைசூர் பாக் கடைக்குள்ள போய், ஒரு ஸ்வீட் கடைக்குள்ள போய், ஒரு மைசூர் பாக்ல ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டதுனால நீங்க எப்படியெல்லாம் ஆனந்தம் ஆகுறீங்க என்று கேட்கப்படுவது என்பது வெட்கமாக, வேடிக்கையாக, கேலி கூத்தாக இருக்குது. நாடு எந்த நிலைமையில போயிட்டு இருக்கு, எப்படிப்பட்ட நிலையில பொருளாதாரம் மங்கி போயிருக்கு. உண்மையிலே குறைக்கப்பட வேண்டிய துறைகள் எல்லாம் குறைக்கப்படாமல் ஒரு மைசூர் பாக்ல குறைச்சிட்டு என்ன வந்துட போகுது இந்தியாவுக்கு? ஊர் உலகெங்கும் சக்கரை வியாதி தானே இருக்குது, நடக்குது நியூஸ் எல்லா இடங்கள்லயும். இப்படி நம் சமூக மக்கள் ஜிஎஸ்டி குறைஞ்சதின் காரணத்தினால மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பான்ற நிலையை மறந்து சொகுசு விலை உயர்ந்த கார்களுக்கு போட்டி போடுவது, அல்லது வாகனங்களுக்கு போட்டி போடுவது, மொபைல் போன்களுக்கு போட்டி போடுவது, பெரிய தொலைக்காட்சி பெட்டி ஒரு 40 இன்ச்சு 60 இன்ச்சு இன்னும் சொல்ல போனா 100 இன்ச்சுல வாங்கி போடுறது, வீட்டுல மாற்றுறது, இப்படி எல்லாத்துக்கும் ஆசைப்படுறது தவறான்னு கேட்ட மார்க்கத்தின் பார்வை தவறுதான். அத்தியாவசியத்துக்கு ஆசைப்படுங்க. வீட்டுல பொம்பளை பிள்ளை இருக்கா, நகையை வாங்கி வைக்கலாம். வீட்டுல கல்யாணம் பிள்ளை இருக்கா, எதிர்காலத்துக்கு சீர்வரிசையை சேர்த்து வைக்கலாம். அழிந்து போகக்கூடிய, தீமை தரக்கூடிய, ஆபத்தை உண்டாக்கக்கூடிய ஏற்கனவே இருக்குது பற்றாக்குறைக்காக குழந்தைக்கு வாங்கி நம்ம குமிச்சுக்கிட்டோம்னா அதுல ஹைரா ஷர்ராக நம்மால விளக்கிட முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் பார்வை இருந்தால் எப்பேற்பட்ட தீமையான கூடாரமாக இருந்தாலும் அதிலிருந்து அல்லாஹ் நமக்கு நலவை செய்வான் என்பதற்கு நிகழ்காலத்தில் ஒரு எடுத்துக்காட்டு அத்தாட்சி தான் இந்த ஜிஎஸ்டி குறைப்பு என்பது. உம்மு சுலைம் என்ற ஒரு சஹாபி, அபு தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை திருமணம் முடித்தார்கள். திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை இறந்துருச்சு. வீட்டுக்கு வந்த அபு தல்ஹா உம்மு சுலைம் மனைவி தன் உறவினிடத்துல சொல்றாங்க, குழந்தை இறந்து போன செய்தியை என் வீட்டுக்காரர் சொல்லாதீங்க, நான் அவரை பொறுமையா சொல்லிக்கிறேன் எப்படி சொல்லணும். வீட்டுக்கு வந்த அபு தல்ஹா சுய தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு உணவு சாப்பிட்டுட்டு இபாதத்தை செஞ்சுட்டு இல்லறத்துல போடுறார். கவனிக்கணும், இல்லறத்துல. அந்த இல்லறத்தில கூட தன் மனைவி உம்மு சுலைம் இல்லறத்திலும் கவனம் செலுத்தி, இல்லத்திலும் கவனம் செலுத்தி, தன் கணவன் உள்ளம் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அதிலும் கவனம் செலுத்தி, மறுபக்கம் ஒரு அறையில தன் மகனார் இறந்து மௌத்தாய் கிடக்கிறார். அந்த ஆளாத வடு அதையும் பொருட்படுத்தி அதிலிருந்து சபர் செஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி உம்மு சுலைம் சொன்னாங்க, அபு தல்ஹாட்ட உங்ககிட்ட ஒரு உதாரணம் கேட்கிறேன், நீங்க நியாயமான பதில் சொல்லுங்க. என்னன்னு கேட்டார் அபு தல்ஹா. ஒரு கூட்டம் ஒரு போருக்கு போகின்ற பொழுது ஒரு வீட்டாரிடத்தில் ஒரு இரவல் பொருளை கடனாக பெற்றார்கள். அந்த கடனாக பெற்ற பொருளை மீண்டும் கொடுப்பது நியாயமா அல்லது அநியாயமா? கொடுப்பது நியாயமா, கொடுக்காம இருப்பது நியாயம். அப்ப அபு தல்ஹா சொன்னார், எப்படி இரவலாக வாங்கப்பட்டதை திரும்ப கொடுத்துனாங்க முறை. அப்படி கொடுக்காட்டா என்ன செய்ய, அது அநியாயம். இருந்தாலும் நீங்கள் அதை பொருந்தி கொண்டுதான் ஆகணும் என்றார்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இவர்களுக்கு செய்தி விளங்கி மறுநாள் காலையில் ரசூலுல்லாஹ் போய் இந்த செய்தியை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நேற்றைய இரவு நீயும் உன் மனைவி உம்மு சுலைமும் அல்லாஹ்வும் 3 பேரும் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும். அவ்வளவுதான் ரசூலுல்லாஹ்வுடைய பதில். புரிஞ்சு போச்சு. மௌத்தான செய்தி மறுநாள் தெரிஞ்சு அந்த குழந்தை அடக்கம் பண்ணியாச்சு. அன்சாரி சஹாபிகள் ஒருத்தர் அறிவிக்கிறார், நான் எதிர்காலத்தில் பார்த்தேன் மதீனாவிலே செல்வ சீமாட்டியாக வாழ்ந்தவர்கள் ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஒரு நெருக்கடி, ஒரு ஆபத்து, ஒரு சங்கடம், அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய அருள் பார்வை விழ வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால், ஒன்றை இழந்தால் 10 தருவேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல வாக்குறுதி தரான்ல, அதுக்கு எடுத்துக்காட்டு தான் எதிர்காலத்திலே உம்மு சுலைமுக்கும் அபு தல்ஹாவுக்கும் ஒரு குழந்தை இறந்ததுக்கு பகரமாக 10 ஆண் குழந்தைகள் அல்லாஹ் தஆலா வழங்கினார். அந்த சஹாபி சொல்றார், அந்த 10 ஆண் குழந்தைகளும் குர்ஆன் மனனம் செய்வதை நான் 2 கண்களால் பார்த்தேன் என்று புகாரி ஷரீஃப் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை எடுத்து சொல்லுகிறார்.
அன்பார்ந்தவர்களே, இப்படி ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய அருள் பார்வை இருந்தால் எப்பேற்பட்ட நெருக்கடியான காலகட்டமாக இருந்தாலும், அது நல்லவர்களாக இருந்தாலும் சரி, தீயவர்களாக இருந்தாலும் சரி, அங்கிருந்து நலவு வர வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. அல்லாஹ் அந்த கெட்டவன் நாவாலே அந்த நலவை உலகெங்கும் அறிவித்து தருவான். அதை நாம் நல்லது, அவன் நல்லவன், ஹைரானவன், நம்பிக்கையானவன், நாணயமானவன், அடுத்த முறை அவர்தான் என்று நாம் நம்பிவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இப்படி ஒரு பக்கம் ஜிஎஸ்டி குறைவு ஏற்பட்ட இந்த நிலையில் குறிப்பாக முஸ்லிம் சமூகம் இதுல கொஞ்சம் அத்துமீறி செயல்படக்கூடாது. எல்லாம் விலைவாசி குறைஞ்சுதானே இருக்குது, நாம எல்லாத்தையும் வாங்கி பயன்படுத்தலாமே என்று ஒரு எல்லையை கடந்தால் அந்த எல்லைக்கும் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கு இருக்குது என்பதை அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி காமிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த எத்தனையோ சம்பவங்கள். இன்னைக்கு எத்தனை இடங்கள்ல போய் ஒரு பொருள் வாங்குறோம், இது யாருங்க, இவரால தாங்க, ரொம்ப நல்லவர் நாம நினைச்சுக்கிறோம். அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஈமான் விட்டு வெளியே வந்துடும். ஆனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜதீது பி ஈமானிக்கும் பி கௌலி லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். உங்க ஈமான் கொஞ்சம் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது, தடுமாறுற மாதிரி இருக்குன்னா அந்த நொடி பொழுது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க. ஒரு படைப்பால் தான் நமக்கு நலவு என்று நீங்கள் நினைத்தால் அது குஃப்ர் என்றார்கள் நபிகள் நாயகம். குஃப்ர். அவரால் தான் நடுத்தர மக்கள், அடித்தட்டு மக்கள் இன்றைக்கு நிம்மதியாக பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறார்கள் ஒரு குடும்பம் நினைத்து வாழ்ந்தால், அதுவும் இஸ்லாமிய குடும்பம் வாழ்ந்தால், அது இஸ்லாமிய பார்வையிலே குஃப்ரான குடும்பம் என்பதை அல்லாஹ்வும் ரசூலும் முன்வைக்கக்கூடிய வாதம். அன்பார்ந்தவர்களே, இப்படி அளவு கடந்து போகக்கூடிய இந்த நிலை நம்முடைய வாழ்வில் ஏற்பட்டால் நாம் பயன்படுத்தக்கூடிய மந்திர சொல் தெரியுமா? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒரு பொருளை வாங்குறீங்க, ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு, உடனே யாரையும் நினைச்சிடாதீங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அந்த பொருளை பெறுங்கள். ஈமானின் பலமும் அதிகரிக்கும். அல்லாஹ்வால் தரப்பட்ட அந்த கருணை, அவனால் தரப்பட்ட அந்த நியமத்தில் ஹைர் மாத்திரம் உண்டாகும், ஷர் உண்டாகாது. ஆரம்பத்தில் சொன்னதை போன்று செய்யக்கூடிய தர்மத்தில் நலவுகள் இருக்க வேண்டும், நன்மை அடங்கி இருக்க வேண்டும். தொலைஞ்சு போய் சொல்லி நினைச்சு கொடுப்பதற்கு பேர் தர்மம் கிடையாது. இன்னைக்கு சர்வ சாதாரணமாக முஸ்லிம் சமூகம் பணத்தை இஸ்ராஃப், வீண் விரயம் செய்கிறது. பெரிய இஸ்ராஃப். அவனுக்கு கார் அத்தியாவசியம் கிடையாது, கார் வாங்குன்ற நோக்கமும் இல்லை. ஆனா ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருக்கின்றதற்காக வாங்கி வீட்டுல வச்சுக்கிறது. வாரத்தில் ஒரு நாள் நண்பர்களோடு போறான்னு ஏற்று ஈஸியாக போனோம், அப்படியே போயிட்டான் பரலோகத்துக்கு. ஹைர் ஷர் என்று எப்படி நிர்ணயிக்க முடியும்? இன்றைக்கு எத்தனை இஸ்லாமிய குடும்பங்கள், நடுத்தர குடும்பங்கள், அடித்தட்டு குடும்பங்கள் தான் பெற்ற பெண் பிள்ளைகளுக்கு நிக்கா செய்து கொடுக்கின்றது. எத்தனை பள்ளிவாசல் ஏறி இறங்குகிறார்கள் தெரியுமா? என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிற உதவி செய்ய, ஊர் உலகம் உதவி செய்ய வேணாம், நான் செய்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வே இறங்கி வந்திருக்கிறான். இன்றைக்கு பொருளாதார விஷயத்திலே இன்னைக்கு 1 கிராம் தங்கம் 10,500 தான், அது 22 கேரட். இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஒரு குடும்பத்திலே இருக்கு 30,000 40,000 வரைக்கும் இருக்குதா இல்லையா? சர்வசாதாரணமா இருக்குது. 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் சொன்னா ஒரு கேள்வி. சர்வசாதாரணமாக ஒரு 50,000 அளவுக்கு உட்பளவு இன்றைக்கு இருக்கு, நடுத்தர மக்கள்கிட்ட இருக்கு. அதை வீண் கரையில் செஞ்சிடாம, அது மற்ற ஆடம்பர பொருட்களில் குறைக்கப்பட்டிருந்ததற்கான பொருட்களை வாங்கிடாம, பலன் தரக்கூடிய, பிரயோஜனம் தரக்கூடிய, நன்மை வகிக்கக்கூடிய நற்காரியங்களுக்கு அந்த காசு பணங்களை நாம் பயன்படுத்தினால், ஜிஎஸ்டி குறைஞ்சதில் ஒரு நல்லதுன்னா அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதுதான். அது அல்லாஹ்வால் தரப்பட்டது என்பதையும் நம்பி அந்த காரியத்தில் இறங்கினால் அல்லாஹ்வுடைய உதவி அதில் நிச்சயம் கிடைக்கும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹ்வுடைய ரசூலை மறந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தான் இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த ஜிஎஸ்டி குறைஞ்சது, எல்லாத்திலையும் குறைக்கப்பட்டிருந்த செய்தி பரவலா பேசப்படுகின்ற பொழுது மற்றவர்களுடைய உள்ளங்களிலே எப்படியோ என்னமோ, ஆனா முஸ்லிம் சமூகத்துடைய உள்ளத்துல கடுகு அளவு கூட அல்லாஹ்வை மறக்கிற நிலை வந்து விடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி. யா அல்லாஹ், என்னை ஏழ்மையிலிருந்தும் அதே போல குஃப்ரிலிருந்தும் நீ காப்பாற்று. நம்ம பொருளாதாரத்துல பலகீனமா இருந்தோம், ஏழ்மையா இருந்தோம், ஏதோ நம்ம அமலின் பரக்கத்தின் காரணத்தினால்
ஏதோ நம்முடன் இருக்கக்கூடிய நல்லவர்கள் அமலின் பரக்கத்தின் காரணத்தினால் ஒரு தீய கூடாரத்திலிருந்து அல்லாஹுவால் ஒரு அருள் செய்யப்பட்டிருக்குன்னா இந்த அருளை நேரங்காலம் தெரிந்து சரியாக பயன்படுத்துபவர்கள் தான் உலாயிக்கஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் மறுமை நாளில் வெற்றியாளர்கள். அல்லாஹ்வுடைய அருள் எப்படியெல்லாம் இந்த துனியாவில முன்பு வாழ்ந்த சமூகத்திலே விழுந்தது என்பதற்கு எத்தனையோ எடுத்துக்காட்டு. ரசூலுல்லாஹ் ஒரு முறை வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. வருகின்ற பொழுது சரியான பசி. அந்த தெருவழியா அபூபக்கர் உமரும் சேர்ந்து வந்தாங்க. என்ன நீங்க வர்றீங்க? நீங்க எந்த காரணத்துக்காண்டி வீட்டை விட்டு வெளியே வந்தீங்களோ அதே காரணத்துக்காக தான் நாங்களும் வந்தோம். சரி வாங்கன்னு சொல்லிட்டு அன்சாரி வீட்டுக்கு போனாங்க. அங்க போனா அவங்க இல்லை. மனைவிட்ட எங்கன்னு கேட்டாங்க. வெளியில போய்க்கிறாங்க. அதுக்குள்ள வந்துட்டார் அன்சாரி. வாங்க 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 வாங்க, அஹ்லன் சஹ்லன் மர்ஹபா, உங்கள் வருகை நல்வரவையாக ஆகட்டும் என்று மகிழ்ச்சியோடு உள்ள 3 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு குடிக்க தண்ணி எல்லாம் கொடுத்து அடுத்து விருந்துக்கு ஏற்பாடு ஆடு அறுக்க போனாங்க அந்த சஹாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பால் தரக்கூடிய ஆட்டை அறுக்காது என்றார்கள், விட்டு விட்டார்கள். வேற ஆட்டை பிடிச்சு செஞ்சாங்க, அறுத்தாங்க. அப்படி அறுக்கின்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுல முன் சப்பை எனக்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. அபூபக்கரும் உமரும் வயிறு நிரம்ப சாப்பிட்டாங்க. வெளியில போய் உணவுக்கு விருந்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு வந்தாங்க. எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துவா செஞ்சாங்க. யாரை பார்த்து? அந்த அபூபக்கர் உமரை பார்த்து, யா அபூபக்கர், யா உமர், நீங்கள் வருகின்ற பொழுது வெறும் வயிற்றோடு வந்தீர்கள், வயிறு ஒட்டி நிலையில வந்தீர்கள். இன்னைக்கு வயிறும் நிரம்பியது, உங்கள் மனமும் நிரம்பியது. இந்த நெருக்கடி அல்லாஹ் உங்களை வெளியாக்கினான். இதற்கும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்துல கேள்வி உண்டு. எனவே இந்த நிலையை நீங்கள் அல்லாஹ்வை மறந்து விடாதீர்கள் என்று யாருக்கு பாடம் நடத்தினார்கள்? சாதாரண முஸ்லிம்கள் அல்ல. அபூபக்கரும் உமரும் ஈமானிலே உச்ச கோபுரத்தில் இருக்கக்கூடிய மூத்த சஹாபாக்கள் நபிகள் நாயகம் நாளை மறுமையில கேள்வி உண்டு என்று ஞாபகப்படுத்துகிறார் சொன்னால் அதே கேள்விதான் இன்றைக்கு வாழக்கூடிய நிகழ்கால முஸ்லிம்களுக்கு மத்திய அரசாங்கத்தால் குறைக்கப்பட்டு விட்டது என்பதற்காக வேண்டி தேவையில்லாத அத்தியாவசியம் இல்லாத அழித்து போகக்கூடிய தீமையில குளித்துட்டு போகக்கூடிய பொருட்களை வாங்கி நாம சொகுசா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டோம்னா நாளை மறுமை நாள் அல்லாஹு தஆலா நம்மிடத்துல கொடுக்கப்பட்ட நியாமத்துகளுக்கு கேள்வி கேட்பான் என்பது இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைகள் ரசூலுல்லாஹ் காலத்திலே நடந்திருக்கு. நிகழ்காலத்தில் அல்லாஹ்வுடைய அருள் இருந்தா எப்பேற்பட்ட வேலையும் துணிச்சலா நடந்தது. 4-5 நாட்களுக்கு முன்னால் செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை ஆப்கானிஸ்தானிலிருந்து புறப்பட்ட 13 வயது சிறுவன் டெல்லிக்கு வந்த விமானத்திலே உள்ள சொகுசு இருக்கையில உட்கார்ந்து வரலங்க. லேண்டிங் கியர் சொல்லுவாங்கல்ல, ஏர் அந்த பிளைட்டுக்கு சக்கரம் பாவி பைப்புல அதை புடிச்சுட்டு தொங்கிட்டு வந்துக்கிறான். பஸ்ல தொங்குனாலே கை வலிக்கும், நமக்கு ட்ரெயின்ல தொங்குனாலே கை வலிக்கும். எவ்வளவு பெரிய துணிச்சல் ஒரு பக்கம் இருக்கட்டும், பெற்றோர்கள் எப்படி தைரியமாக வளர்த்திருப்பார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுல முக்கியமான செய்தி, ஒருவன் 30,000 அடிக்கு மேல் பறந்தால் உயிர் பிழைக்க முடியாது என்று உலகம் ஒரு பக்கம் சொன்னாலும் மறுபக்கம் அல்லாஹ் சொல்கிறான், நான் நாடினால், நான் அருள் பார்வையால் நான் அவனை பார்த்தால் இவன் அல்ல, இதை விட எவ்வளவு உச்சத்தில் வேணாலும் நான் பறக்க வைப்பேன் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அல்லாஹ்வுடைய அருள் பார்வை விழுந்து விட்டால் எப்பேற்பட நெருக்கடியான வாழ்க்கையாக இருந்தாலும், அது பொருளாதாரத்தில் இருந்தாலும் சரி, வாழ்வாதாரத்தில் இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு ஆபத்தான பயணமாக முறையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் பாதுகாப்பான். அவன் அருள் இருந்தால் எங்கேயும் பறக்கலாம், உயரலாம், முன்னேறலாம் என்பதற்கு இத்தனை சம்பவங்கள், இவையெல்லாம் வரலாறுகள், இவையெல்லாம் ஆதாரங்கள். இந்த நிலைகளை வாழும் நிகழ்கால முஸ்லிம்கள் எல்லாவற்றுக்கும் நாளை மறுமை நாளில் கணக்குண்டு, கேள்வி உண்டு என்பதை விளங்கி இந்த உலகில் வாழ்ந்தால் நாளை எந்த பிரச்சனையும் இல்லை. மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அருள் இருப்பதற்கு மட்டுமல்ல, பறப்பதற்கும் முக்கியம் என்பதற்கு இந்த வரலாறு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஒரு வீட்டுல போய் பெண் கேட்கிறாங்க. அந்த வீட்டுல உள்ள சஹாபி சந்தோஷம் அடைஞ்சு போய் தன் மனைவிட்ட போய் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வந்துக்கிறாங்க, என்ன விஷயம் கேளுங்க. ரசூலுல்லாஹ் கேட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் பெண் கேட்க வந்துக்கிறேன், மாஷா அல்லாஹ், என் பெண்ணை உங்களுக்கு நிக்கா முடிச்சது எனக்கு ரொம்ப ஆனந்தம். ஒரு நிமிஷம் பொறுங்க, நான் எனக்கு கேட்கல, என் சஹாபி என்னுடைய நண்பருக்கு கேட்கிறேன், ஜுலைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த வீட்டுக்காரர் சொன்னாரு, நான் கொஞ்சம் மனைவிட்ட ஆலோசிக்கிறேன். உள்ள போய் கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்க, நடக்கவே நடக்காது,
ரோட்ல போற யாருக்கு வேண்டுமானாலும் திருமணம் முடிச்சு கொடுப்பேன், ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த நபருக்கு நான் முடிச்சு தர மாட்டேன். ஹதீஸ்ல உள்ளது. அத்தாவுக்கு அம்மாவுக்கும் வாக்குவாதம் போயிட்டு இருக்கு, நிக்கா பண்ணி கொடுக்கலாமா வேணாமா. இத உள்ள இருந்து என்ன செய்யறாங்க, அந்த பெண்மணி காது வழியா கேட்டுட்டு, மதீனாவிலே ரொம்ப அழகு மிக்க பெண்மணி அவங்க அன்சாரிகள்ல, உடனே ஒரு வார்த்தை சொன்னாங்க, அம்மா அப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு ஏறி வந்து பெண் கேட்டுக்கிறாங்க, அதுவும் தனக்கு இல்ல தன் உற்ற தோழருக்கு, இதுல எந்த மறுப்பும் நீங்க தெரிவிக்காதீங்க, இதற்கு உடனே நீங்க ஜவாபு சொல்லுங்க என்று சொல்லி அந்த அம்மா உத்தரவு சொல்றதுக்கு பின்னாடி 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. அன்சாரிகள் ஒரு சஹாபி சொல்லி காமிக்கிறார், பிற்காலத்தில் அந்த அன்சாரி பெண்ணை நான் பார்த்தேன், மதீனாவில பெரிய செல்வ சீமாட்டியாக வாழ்ந்தார்கள். அன்னைக்கு மதீனால தேதிக்கு யார் பெரிய பணக்காரங்க என்று கேட்டா அந்த அன்சாரி வீட்டை பெண், அந்த பெண் என்றார்கள் அன்சாரி சஹாபாக்கள். அன்னைக்கு ரசூலுல்லாஹ் செஞ்ச துவா என்ன தெரியுமா, யா அல்லாஹ் இந்த பெண்ணுக்கு வாழ்நாள் முழுக்க உன் ஹைர் பரக்கத்துல கொட்டி கொடுங்க, இந்த பெண்ணுக்கு வாழ்நாள் முழுக்க வரக்கூடிய முசீபத்துக்கள நீ தடுத்துரு அப்படின்னு துவா செஞ்சாங்க. அந்த துவாவின் பரக்கத்தால் தான் அன்றைக்கு அந்த பெண்மணி வாழ்நாள் முழுக்க செல்வ சீமாட்டியாகவும் வாழ்வில எந்த தங்கு தடை இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் என்று ஹதீசுகளில் பார்க்க முடிகிறது. இது எதை காட்டுகிறது, ரசூலுல்லாஹ் வந்து மறுக்கப்பட்டிருந்தோம் அந்த பெண்மணி அல்லாஹுடைய அருள் பார்வை விழுந்ததின் காரணத்தினால் தான் அந்த நிக்கா அன்றைக்கு நடைபெற்று என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அல்லாஹுடைய அருள் பார்வை யார் வாழ்க்கை வேண்டுமானாலும் விழலாம். அவன் ஈமான் உடையவனாக இருக்கட்டும், ஈமான் இல்லாதவனாக, அல்லாஹ் அவனை உயர்த்தி விடுவான். அப்படி உயர்த்தப்படுகின்ற பொழுது முஃமின்களாக இருந்தால் நிதானமாக நின்று யோசித்து இதுல ஹைர் இருக்கா ஷர் இருக்கா என்று சிந்தித்து அடுத்த கட்ட நகர்வை நாம் நகர்த்தினால் வாழும் காலத்தில் நிம்மதியை பெறலாம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நினைவுக்கு வருகிறேன். இந்தியாவில் பணக்கார லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது முகேஷ் அம்பானி, அவங்க தானே. அவருடைய இல்லம் ஏறக்குறைய 10,000 கோடிக்கு மேல் மதிப்பு. அவர் கட்டிய இல்லம் எல்லாம் தங்கத்தால, பாத்ரூம் உட்பட. ஆனா அப்பேற்பட்ட உச்ச கோபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வ சீமாட்டியான முகேஷ் அம்பானி என்ன செய்யறாரு தெரியுங்களா, தன்னுடைய குடும்பத்திற்கு லஞ்ச் டின்னர் நாமெல்லாம் சாதாரண சில்வர் பிளேட்ல ஏதோ ஒரு தட்டையில சாப்பிடுவோம். ஆனா அவரு இலங்கையில போய் 10,000 கோடிக்கு மேல் மதிப்பில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்கார தமிழ்நாட்டுல இந்தியாவுல இலங்கையில போய் லஞ்ச் டின்னர், அதுவும் கோல்டுல எல்லாம் தங்கத்துல செய்யப்பட்ட லஞ்ச் டின்னரை வெறுமனே 45,000 60,000 உட்பட்ட மதிப்பு கொண்ட அந்த லஞ்ச் டின்னர் வாங்கிட்டு வர்றாரு. நீங்க யோசிக்கணும். பொருளாதார நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் 10,000 கோடிக்கு மேல் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய முகேஷ் அம்பானி எதற்கு வெறுமனே 45,000க்கு இறங்கி போகணும். அப்ப பொருளாதார நிபுணர் சொல்லி காமிக்கிறார், அவர் இப்படி இறங்கி போய் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கவனமாக வாழ்க்கையை வாழ்வதனால் காரணத்தினால் தான் அவரால் இந்தியாவிலே பணக்கார முதன்மை என்ற இடத்தை பிடிக்க முடிந்தது. அந்த வரிசையில் நமக்கு குறைக்கப்பட்டிருக்கிற ஜிஎஸ்டி இந்த துறையில் நாம் கவனம் எடுத்து அக்கறை எடுத்து நாம் உழைக்கும் காசு பணத்தை வீணாக கரியாக்கி விடாமல் அதை பிரயோஜனமாக கழிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. மரத்திலிருந்து உதிக்கக்கூடிய இலையாக இருந்தாலும் வாழும் காலத்தில் உயரக்கூடிய விலையாக இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நடக்கும். அதுவும் அல்லாஹ்வுடைய அருளால் மட்டும்தான் நடக்கும். எல்லாம் வந்த அல்லாஹு தஆலா அவன் அருளை கொண்டு இந்த உலகில் வாழக்கூடிய நன்மக்களாகவும் அவன் அருளை கொண்டு நாளை மஹ்ஷரிலும் ஜன்னத்திலும் ரசூலோடு நுழையக்கூடிய நசீபே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் வழங்க கூறி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.